பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பு நெஞ்சங்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தின் வாழ்க்கையிலே நமக்கு நேர்வழியை நிலை பெறச் செய்ய வேண்டும். ஏன்னா மனம் பிசகி வாழக்கூடிய நேரத்தில் நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேக்க நிலையில் ஆகிவிடும். அடுத்த கட்ட வெற்றி கிடைக்காது. தரித்திரங்கள் தாண்டவமாடும். குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இராது. ஏன்னா நாம் மனம் மாறிட்டோம். நல்லவனா வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். பரக்கத்து ரஹமத்தும் வீட்டிலலாம் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. நம்முடைய மனம் அலைபாய்ந்து துன்யவியத்தான ஆசைகளின் மீது அல்ப ஆசை கொண்டு மனம் மாறி போய் தொழுகையை விடுறது என்ன, நோன்பை விடுறது என்ன, ஜக்காத்தை முறையற்ற நிலையில் கொடுக்கறது என்ன, சதக்காக்களை வேணாம் நம்ம கொடுத்தா குறைஞ்சிரும்னு சொல்லி தடுத்து நிறுத்துறது என்ன, ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தும் கூட காசு செலவாயிருந்து சொல்லி அராஜக பேர் வழியாக ஹஜ் செய்யாமல் மரணித்தது என்ன, இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த மனம் பிசகி போனா அந்த பாவங்கள் இந்த வருஷம் கட்டிக்கிட்டு வரும். மனம் பிசகி ஒருத்தனுக்கு போச்சுன்னு வச்சுக்கிறோங்க, இந்த பாவங்கள்லாம் வருஷம் கட்டிக்கிட்டு வரும். அப்ப இந்த நிலையிலிருந்து அல்லாஹு தஆலா என்றும் பாதுகாத்து நமக்கான விழிப்புணர்வு எல்லா காலமும் மௌத்து வரைக்கும் நமக்கு ஹிதாயத்தோடையே எப்பவுமே வாழ்ந்துகிட்டு இருக்கணும்னு சொல்லி ஒருத்தர் நினைச்சாருன்னு சொன்னா இந்த துவாவை ஓதுவது சாலச் சிறந்தது. இது அல்லாஹ்வினால் பதிவு செய்யப்பட்ட திருக்குர்ஆனில் வரக்கூடிய ஒரு அற்புதமான துவா. எங்கே சொல்லுங்கள். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மதன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். திரும்பவும் சொல்லுங்கள். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். திரும்பவும் சொல்லுங்கள். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மதன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். அவ்வளவுதான். அர்த்தத்தை பாருங்க. ரப்பனா எங்களின் இறைவா, லா துஸிக் குலூபனா எங்களுடைய உள்ளங்களை நீ புரட்டி விடாதே, தடம்புரளச் செய்து விடாதே. பஅத இத் ஹதைதனா நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின்னர், இதுதான் நல்லது, இதுதான் நேர்வழி, இதுதான் ரைட் ரூட் என்று சொல்லி நீ காட்டிய பிறகு எங்களுடைய மனதை நீ தடம்புரளச் செய்து விடாதே இறைவா, எங்களுடைய இதயங்களை நீ தடம்புரளச் செய்து விடாதே இறைவா. வஹப்லனா எங்களுக்கு நீ அன்பளிப்பாகத்தா, மின் லதுன்க ரஹ்மதன் உன் புறத்திலிருந்து கருணையை அன்பளிப்பாகத்தா இறைவா, உன் புறத்திலிருந்து கருணை எங்களுக்கு அன்பளிப்பாகத்தா. இன்னக அன்தல் வஹ்ஹாப் நீ நிச்சயமாக அள்ளி வழங்கக்கூடிய வஹாபாக இருக்கிறாய் அப்படின்ற பொருள் படக்கூடிய அற்புதமான துவா. துவா ஓதிட்டா மனம் பிசகுதல் வரவே வராது. சந்தேக எண்ணத்திலிருந்து இது பாதுகாப்பு தருது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனைவியை நீ கரம் பிடிக்கும் போது இவ எனக்கானவள் சொல்லி நீ கரம் பிடிக்கிற, காலம் முழுக்கும் உனக்கானவளாக அவள் இருக்கிறா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. நீ பாட்டுக்கு உட்கார்ந்து அவள் வெளியே போகும்போது வரும்போது அவள் யார்கிட்டயா பேசும்போது கட்டுக்கடங்காது ஷரியத்தை மீறும் போது கண்டிக்கிறதுக்கு ஒரு ஆண்மகனுக்கு உரிமை இருக்கிறது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. சும்மா தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை நாசப்படுத்துவது எந்த வகையிலும் ஒரு ஆண்மகனுக்கு அழகல்ல. அப்ப அந்த சந்தேகம் என்ற கொடுமையிலிருந்து இந்த துவா நம்மளை பாதுகாக்குது. படைத்தவனுடைய அந்த நல்ல தன்மை எப்போதுமே நமக்குள்ளேயே ஒட்டி கொண்டிருக்கிறது. மரணம் வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு மனம் பிசகுதலிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பை தருகிறான். இந்த துவாவில் மூலமாக மனம் தளராமல் ஓதுங்கள். அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். என்றும் நிலையான நிம்மதியான ஆசுவாசமான அமைதியான வாழ்க்கையை அவன் தருவதற்கு போதும், வேறு யாரும் தேவையில்லை. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைதியான வாழ்க்கையை தரக்கூடிய அற்புத துவா இது. இந்த துவா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஓதுகின்ற ஔராதுகளில் நீங்கள் ஓதக்கூடிய அந்த விருதுகள் இருக்கிறதல்லவா, அந்த ஔராதுகளில் இது பிரதானமான இடத்தை பெறட்டும். அல்ஹம்துலில்லாஹ்.
இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த சேனலை பற்றி மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து சேனலை வளர்த்து விடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.